நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படத்தினுடைய படம் இன்று உலகம் முழுவதுமே இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக இட்லி கடை படம் என்பது தனுஷினுடைய 52வது படமாக இருக்கிறது. அவரே இந்த படத்தை இயக்கி நடித்திருக்கின்றார். இதற்கு ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு வரவேற்புகள் என்பது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த படம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தற்போது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் காலை முதல் ரசிகர்கள் அதிகப்படியாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தனுஷுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக இட்லி கடை படத்தை கொண்டாடக்கூடிய வகையில் ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை அதிகப்படியான ரசிகர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இட்லி கடை அப்படிங்கிறது இந்த படத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ரசிகர்கள் இட்லி இன்று வரக்கூடிய இங்கு படம் பார்க்க வரக்கூடிய அனைவருக்குமே இட்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள். காலை முதலே தொடர்ச்சியாக பல்வேறு ரசிகர்களும் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 9 மணிக்கு இந்த படம் என்பது தொடங்கப்பட இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் வலம் வரும் தனுஷ் இயக்கத்தில் இந்த இட்லி கடை படம் என்பது உருவாகி இருக்கின்றது. தனுஷ் நடிக்கும் 52வது திரைப்படமாகவும் இந்த படம் இருக்கின்றது. குறிப்பாக ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார். இந்த படத்தினுடைய டான் பிக்சர் நிறுவனம் அப்படிங்கிறது தயாரித்து இருக்கின்றது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ராஜ்கிரண், நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 52வது திரைப்படமாக இருக்கக்கூடிய இந்த இட்லி கடை படத்தினுடைய ப்ரொமோஷன் என்பது ஏற்கனவே பல்வேறு கட்டமாகங்களிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அந்த பட்டாளம் என்பது இருக்கிறது. குறிப்பாக ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை அருண் விஜய் தற்போது படம் பார்ப்பதற்காக ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்ப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கின்றார். தணிக்கை சான்றிதழ் என்பது இந்த திரைப்படத்திற்கு பெறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று காலை முதல்கள் ரசிகர்கள் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களிலே கேட்கலாம். வணக்கம், நீங்க இன்னைக்கு இட்லி கடை படம் பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு டு see இட்லி கடை மூவி பாத்துட்டு சொல்றேன் ரிவ்யூ என்னன்னு. இந்த படத்துல மற்ற கதாபாத்திரங்கள் அருண் விஜயா இருக்கட்டும், நித்யா மேனன், அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லி நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் போயிட்டு வந்து நான் எல்லாமே ரிவ்யூலாம் சொல்றேன். படம் பார்த்தாங்க தெரியும், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அருண் விஜய் தொடர்ச்சியா இப்ப நிறைய படங்கள்ல வில்லன் ரோல்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய நடிப்பு இதுல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சூப்பரா தாங்க நடிச்சிருக்காரு, நல்லாதான் இருக்கும். இயக்கி நடிச்சிருக்காரு இந்த படத்தை. அதோட வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது அவருக்கு 4வது படம்க்கா, சூப்பரா தான் இருக்கும். லாஸ்டா ராயன்ல நடிச்சிருந்தாரு, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது இன்னும் சூப்பரா இருக்கும். பாப்பாண்டி அந்த இதுல ஜானர்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. கடைசியாக இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களிடம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. கடைசியாக தனுஷினுடைய குபேரா படம் என்பது வெளியாகி இருந்தது. அந்த நிலையில் தொடர்ச்சியாக அதன் பின்னர் தற்போது இட்லி கடை படம் என்பது வெளியாக இருக்கின்றது. அவரே இயக்கி நடித்திருக்க இந்த படம் என்பதனால் அவருடைய 4வது படமாக, தன்னுடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் 4வது திரைப்படமாக இந்த படம் இருக்கின்றது. இதை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் பால் அபிஷேகம் பண்ணி அவருடைய பெரிய அந்த கட் அவுட்டில் அவருடைய புகைப்படத்திற்கு பால் அபிஷேகம் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கலர் பேப்பர்கள் அடித்தும் தூவியும் ரசிகர்கள் இந்த இட்லி கடை படத்தை கொண்டாடி வருகிறார்கள். பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறும் அளவும் என்பது எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்து வருகிறது. காலை முதலே ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை கூட்டம் களை கட்ட தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக ரசிகர்கள் இட்லி கடை படம் பார்ப்பதற்காக அதிகப்படியானவர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி வில்லன் ரோலில் அருண் விஜய் என்பவர் நடித்திருக்கிறார். நடிகர் அருண் விஜய் சமீப நாட்களாகவே அதிகமாக வில்லன் ரோல் பெரிய அளவில் நடித்து வருவதன் காரணமாக அவருடைய அந்த எதிர்பார்ப்பு அந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவிலே இருந்து வருகிறது. இதன் காரணம் குறிப்பாக 52வது திரைப்படம் என்பதன் காரணமாகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய மற்ற ரசிகர்களிடம் கேட்கலாம். சூப்பரா இருக்கும். தலைவர் படம் எப்பவுமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தனுஷோட டைரக்ஷன் எனக்கு சூப்பரா இருக்கும். ஸோ சுமையாக சூப்பரா நடிப்பாங்க, சொல்லவா வேணும். கன்ஃபார்மாக சூப்பரா இருக்கும். நல்லா பார்க்குறேன். எனக்கு அது ஒரு ட்ரீம் மாதிரி தான். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான். எல்லாமே அவர் பண்ணணும் ட்ரீம் மாதிரி தான். ஸோ இனிமேல் நல்லா பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணுவார். நல்லா தாங்க இருக்கும். எப்படியோ தலைவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எப்படியோ ஒரு ஹைப்பே இல்லாமல் வந்திருக்கு. நார்மலாக இருக்கும். கன்ஃபார்மாக ஹிட்டாக தான் இருக்கும். ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். மற்ற நடிகர்களும் இதில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வில்லன் ரோல்ல அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஸோ அவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அருண் விஜய் சார் வில்லனா மாஃபியால தான் பண்ணான்னு நினைக்கிறேன், செகண்ட் டபுள் கேரக்டர்ல. இது வந்து எப்படின்னா ஒரு காப்பரேட் வில்ல மாதிரி இருக்கு. அது ஏதோ செட்டிலாக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும், பெரிய மாஸ் சீன் அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக ஸ்டோரி பேஸ்டில் எப்படி வில்ல பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். குறிப்பா ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இசையமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவர் மியூசிக் சொல்ல வேணும், நேஷனல் அவார்டு தான். இதில் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த ஒரு லவ் சாங் ஒன்று நல்லா இருந்தது. அதே மாதிரி வில்லேஜ் பேஸ்டாக இருக்கு, ஒரு காமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கீங்க, எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்து? ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓன் டைரக்ஷன் போது அது ஒரு தனி ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக சம்திங் எதனா ஸ்பெஷல் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, இதுல மற்ற ரோல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லா ஆக்டர்ஸுமே இதுல நடிச்சிருக்காங்க. அவரோட ரோல்ஸ் எல்லாம் எப்படி? இல்லை, எல்லாருமே ஆக்டர் செலக்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. பர்டிகுலராக ஐ மீன் சம் ராஜ்குமார் ஐ மீன் சம்திங்கில் இருக்கவங்கலாம் வந்து ராஜ்கிரண் சம்திங் பீப்புள்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி தான் அவர் போட்டிருக்கிறாரு. தென் ஆடியோ லான்ச்லேயே பார்த்தோம், அவரோட ஸ்பீச்சில் வந்து இந்தந்த பர்சன் எதுக்காக சூஸ் பண்ணாங்க, எதுக்காக வந்து போட்டாங்கன்றத தனுஷ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ மேபி படத்தில் நல்ல ஒரு வியூ இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜிவி பிரகாஷ் சாரோட ரோல் எப்படி? அவரோட மியூசிக் தான் இதுல இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கும்? மியூசிக் ஆக்சுவலி ஜிவி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கம்மிங் டேஸில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூவில ஒரு நல்ல விஷயம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக மூவி நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து. எல்லாரும் எங்கேருந்து வரீங்க? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி டிஷர்ட் எதுக்காக? நாங்கள் எல்லாம் ஒரே ஆஃபீஸு. ஸோ எங்கள் பாஸ் வந்து தனுஷோட தீவிர ஃபேன். ஸோ அதனால எல்லா மூவிக்குமே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஸோ லாஸ்ட் குபேரன் கூட வந்திருந்தோம். ஸோ இப்போயுமே ஆல்மோஸ்ட் 90 பீப்புள்ஸ் வந்திருக்கோம் இங்கே. ஸோ அப்ப ஃபுல்லா டிக்கெட் எல்லாமே உங்க பாஸ் தான், எல்லாமே ஸ்பான்சர் பாஸ் தான். ஸோ அவருக்கு அவர் தான் எங்கள் பாஸ், இவர் தான் எங்கள் பாஸ். சார், எப்படி இவ்வளோ தீவிர ரசிகரா இருக்கீங்க? உங்க ஆபீஸ்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? அவர்லாம் மாஸுங்க, வேற லெவல். அவர்லாம் மாசு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அவர் சிங்கிள் ஃபைட்டரு. அவர் இது வரைக்கும் வந்து யாருமே உயர்த்தி மீன்ஸ் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் ஆஸ் அ பேரா கிடைச்ச போது அப்போ கூட வந்து அவர் உயர்த்தி யாருமே பேசல. அவர் அவங்க அம்மா அப்பாவை தான் உயர்த்தி பேசியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஐம் a பிக் ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. எல்லா படத்துக்கும் தனுஷ் சாரோட எல்லா படம் ரிலீஸ்க்குமே நீங்க உங்க ஆபீஸ்ல கண்டிப்பா வருவோம், ரொம்ப பிடிக்கும் அவரை. ஃபர்ஸ்ட் ஷோ தான் வருவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஆபீஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி சார்? அப்பயும் நாங்கள் லீவ் போட்டு பர்மிஷன் போட்டு 100% எல்லாருக்குமே லீவ் வந்து அந்த டேல இல்லை ஹாஃப் டே லீவ் போட்டு நம்ம கண்டிப்பா வருவோம். இப்போ ஜஸ்ட் இது ஸ்டார்ட் தான் 90 பீப்புள்ஸ். அப்கமிங் டேஸ்ல நம்ம இன்னும் க்ரோ ஆனா 100% இட் மே பி ஃபுல்லா நாங்க கூட இருக்கலாம். 600 சீட்டர்ஸ். தேங்க்யூ. இது ஒரு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார் உங்களுக்கு? 100% வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஐ திங்க் இந்த படம் ரொம்ப இமோஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கும். ஃபைன், தேங்க்யூ.